ஹாய் யூபிஎஸ்சி 2025 சிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுமே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 22/1/2025. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/2/2025. ஸோ இந்த லாஸ்ட் டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு வந்து போங்க. அங்கே போனோடனே இங்கே எக்ஸாமினேஷன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எக்ஸாமினேஷன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன்லேயே வந்து கிடைக்கும் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2025. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். 2.76 MBக்கான பிடிஎஃப் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு ஒரு பிடிஎஃப்மே கிடைக்கும். இதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் 157 பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் லாஸ்ட் டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ உங்களோட சென்டர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டருமே வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் சென்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறன்ற பேரில் வந்து எதனா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணும்போது வீட்டில் உங்கள் பக்கத்தில் யாருன்னா வந்து உட்கார வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நாலேஜ் இருக்கிறவங்க இல்லைனா உங்கள் கூட படிச்சிருப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்கள வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இதை வந்து ஃபில் பண்ணுங்கள். சீரியஸாக இருக்கிறவங்கள உட்கார வச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்புறமா யாருன்னா காமெடி பண்ணுறவங்கள அவங்கள யாருன்னா உட்கார வச்சுட்டு ஃபில் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனல் ஓகே, ஸோ அந்த இன்டர்வியூ இதெல்லாம் ஆன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அப்ளை பண்ணனா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஓடிஆர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கினீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே நீங்கள் வந்து காப்பி மாதிரி ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிடிஎஸ் எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் அதெல்லாமே வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான், பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் இது ஓகே. ஸோ இது 1 டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து இது தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஓடிஆர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ண முடியும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் தராங்க. ஓகே, ஸோ ஒன்லி ஒன்ஸ் லைஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து மாடிஃபிகேஷன் இதை பண்ண முடியும். ஸோ சீரியஸாக வந்து இதை ஃபில் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணனா ஓடிஆரில் வந்து நீங்கள் எதனா சேஞ்ச் பண்ணுன்னா ஷெல் பி அவைலபிள் டில் எக்ஸ்பைரி ஆஃப் 7 days. ஸோ 7 daysக்கான வந்து பார்த்திங்கன்னா பீரியட் வந்து இவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க. எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் த க்ளோஷர் ஆஃப் அப்ளிகேஷன் விண்டோ. ஸோ இப்போ அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆன உடனே அந்த டேட்லேருந்து நெக்ஸ்ட்டு 7 days வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஃபைனல் சான்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஓடிஆரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ அந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தவிர ஓகே நீங்கள் அதர் சேஞ்சஸ் எதனா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 days டைம் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ 12 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்துங்க 11 February 2025 till 6 PM. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்லேயோ அது எதுலையுமே வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7 daysமே வந்து உங்களுக்கு டைம் தருவாங்க ஆன்லைன் கொஷனுக்காக.
ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை, எடுத்துன்னு போகாதீங்க. ஓகே, மொபைல் ஃபோன்ஸ், வேல்யூபிள் திங்ஸ், காஸ்ட்லி இதெல்லாம் வந்து எடுத்துன்னு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃப், ஸோ இதுதான் வந்து இப்போ மெயின். ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிச்சிருக்கணும். உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 வந்து கவர் பண்ணியிருக்கணும் ஃபோட்டோவில். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸே வந்து கவர் ஆகிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி நீட்டாக முடி வச்சுட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேவிங் பண்ணாமல் தாடியெல்லாம் விட்டுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாம் டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லுக்கை தான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் தாடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தாடியை மீசெல்லாம் வந்து வச்சுட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா எக்ஸாமுமே வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? ஸோ கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் தேர் அப்பியரன்ஸ். ஸோ எக்ஸாம் டைம்லையுமே வந்து அந்த அப்பியரன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ரீச் ஆகுங்க. ஓகே, ஸோ நிறைய நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் டே அன்றைக்கி வந்து கேட்டுக்கு முன்னாடி கேட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை கேட்டு அப்படியே வியூஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆகிடாதீங்க. நீங்கள் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோன்னுட்டு, ஸோ இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டு மார்க் பண்ணி. ஸோ இதுக்குள்ளே வந்து இவங்க என்னென்ன சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்குது, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னே என்னென்ன சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்னுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக தெரியும் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஓகே, ஐபிஎஸ். அதை விட்டு வந்து நிறைய இருக்குது. இதையும் வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஸோ ஃபில் பண்ணும்போது ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படும் அடிஷ்னலாக உங்களுக்கு எதனா ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 979 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கம்மி ஜாஸ்தி கூட. ஓகே, ஸோ ஜாஸ்தி கூட ஆகலாம் ஒரு எக்ஸ்ட்ரா. ஏன்னா இந்த எக்ஸாம் ஆகிறதுக்குள்ளே வந்து நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகலாம், ப்ரொமோஷன் ஆகலாம், ரிட்டையர் ஆகலாம். ஸோ கொஞ்சம் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆகலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷனு, ஓகே, ஸோ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது, டிசபிலிட்டி ஆனவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் யார் யார் வந்து இந்த இன்டர்வியூ, இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கெல்லாமே வந்து ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு செலக்ட் ஆகாமல் வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில், ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரியுமே அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்களாமா. ஸோ நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணால் எதனா ப்ரைவேட் கம்பெனி, எதனா பப்ளிக் செக்டார், ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தாங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைல் அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் போய் வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அன்னோன் மெயில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ராவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்களாமா. ஓகே, ஸோ ரா ஏஜெண்ட்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த ரா ஏஜெண்ட், இந்த கவுண்டர், ஓகே, ஸோ கவுண்டர் ஸ்ட்ரைக் ஏஜென்சி, ஸோ நிறைய நீங்கள் ஆகலாம். ஓகே, ஸோ நிறைய ஏஜென்சி இருக்குது, நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சீக்ரெட் ஏஜென்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சுன்னா கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போய் நீங்கள் வந்து செலக்ட் ஆகாமல் போனால் அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா மெஜாரிட்டி ப்ரிலிம்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியறதில்ல. ஓகே, ஸோ அதுவும் மீறி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியறதில்ல. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போய் ஒருத்தர் இதானாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலே வேறு இடத்துல வந்து ஜாப் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு சில சென்டர் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினச்சி வந்து விட்டுறாதீங்க. டீட்டெயிலாக பொறுமையாக ஒரு பேருமே வந்து படித்து பார்க்கணும் நீங்கள். ஓகே, ஸோ ஒரு பேருமே வந்து நீங்கள்
படிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சென்டர் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து நான் பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, மைசூரு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, நெக்ஸ்ட் வந்து திருவனந்தபுரம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர். ஓகே, ஸோ ஒரு சில மார்க் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு, மார்க் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பாருங்கள். ஸோ மெயின்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெங்களூர், சென்னை மார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதுவுமே வந்து நீங்கள் படித்து பார்க்கணும். அப்புறமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது ஃபைனலாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலவுட் பேசிஸ். ஓகே, ஸோ அப்ளை யார் யார் வந்து முன்னாடி அப்ளை பண்ணிகிட்டே வராங்களோ சென்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பை சான்ஸ் நீங்கள் வந்து லேட்டாக அப்ளை பண்ணிங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அது யூபிஎஸ்சி வந்து அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 11க்கு போகலாம். இதுதான் மெயின் ஏஜ் லிமிட். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபைனல் இயரில் இருக்கோம், நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்குது. ஸோ நிறைய இருக்கும் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், 21 ஏஜ் வந்து நீங்கள் அட்டன் ஆகிருக்கணும், 32 ஏஜ் உள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ 32 ஏஜ்க்குள்ளே இருக்கணும், 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எந்த டேட்குள்ளேன்னுட்டு வந்து யூபிஎஸ்சியும் கொடுத்துருக்கு. 1 ஆகஸ்ட் 2025க்குள்ளே உங்களோட ஏஜ் 21 ஆகிருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களும் எலிஜிபிள். ஏன்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து 21 ஆகிடுது. அதே உங்களுக்கு வந்து 2 ஆகஸ்ட்டுக்கு தான் வந்து 21. எக்ஸாம்பிள் பை சான்ஸ் உங்களோட பர்த்டே 2 ஆகஸ்ட் தான் உங்களுக்கு வந்து 21 ஆகுதுன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஓகே, ஸோ டீட்டெயிலாக வந்து இதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 32 2 ஆகஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 32 ஏஜ் ஆகுதுன்னா நீங்கள் எலிஜிபிள். ஏன்னா 1 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 31 தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டுமே வந்து யூபிஎஸ்சி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2 ஆகஸ்ட் 1993. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 2 ஆகஸ்ட் 1993க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. கேண்டிடேட் மஸ்ட் நாட் ஹாவ் பார்ன் நாட் அர்லியர் தென் 2 ஆகஸ்ட் 1993. ஸோ நீங்கள் 1992 ஓகே, ஸோ இந்த ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி 1 ஆகஸ்ட் 2004க்கு அப்புறமா நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ஆகஸ்ட் 2004க்கு நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஓகே, அதே நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி மந்த்து நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி பிறந்திருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி டீட்டெயிலாக படிக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 6 அட்டம் தான் இருக்கிறது. பட் ரிசர்வேஷன் பொறுத்து ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் அட்டம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 அட்டம்ப்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லா பேஜுமே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இம்பார்ட்டண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபீ. ஸோ இப்போ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லை. அதே மாதிரி இந்த எதனா டிசபிலிட்டி ஆனவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இல்லை. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட பேமெண்ட் மெத்தடுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். கேஷாக கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணலான்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 6 PM வந்து நீங்கள் பே பண்ணிடணும். ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடிஃபிகேஷன், ஸோ அந்த ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் பற்றியும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வாட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மைண்டில் வந்து அது திருப்பி வரணுன்னுட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் ஓடிஆருக்குமே வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 times வந்து உங்களை ஞாபகம் படுத்தியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் டேட்டுமே வந்து திருப்பி ஞாபகம் படுத்திருக்காங்க, பார்த்துக்குங்க ஒரு வாட்டி. ஸோ யார் யார் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு வந்து அலாட் பண்ணாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி சேஃபாக பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. அதுலேயுமே வந்து ஃபோட்டோலாம் ப்ராப்பராக வந்திருக்கான்னுட்டு நீங்கள் செக் பண்ணணும், ஃபோட்டோ, நேம், டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க டீட்டெயிலாக. நான் வந்து ஃபுல்லு உங்களுக்கு வந்து படித்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள், ஓகே? ஸோ நீங்கள் வந்து கேட்டகரி சேஞ்ச் பண்ணாலும் வந்து ரிஸ்க் இருக்குது, ஓகே? ஸோ இதில் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, எந்தெந்த வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஃபில் பண்ணிவிட்டு எதனா ஒரு ரிசர்வ் கேட்டகரி, ஓகே? ஸோ அதை வேறு ரிசர்வ் இல்லாத அன்ரிசர்வ் கேட்டகரி வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முடியாது. ஸோ டீட்டெயிலாக வந்து படித்து பாருங்கள், ஓகே? நோ ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட் அதர் தென் தோஸ் ஹூ குவாலிஃபைடு ஈச் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஓகே? ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிசைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கமிஷன், கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணணுன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம், கேர்ஃபுல்லாக வந்து உங்களோட கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா விட்ராவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது, சப்மிட் பண்ண உடனே ஃபைனல் சப்மிஷனுக்கு அப்புறமா. ஸோ இதுவுமே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். ஸோ எக்ஸாமோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும். ஸோ சேம் அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸோ 200 மார்க்ஸ் இருக்கும் பேப்பரு, இங்கே நீங்கள் பார்க்கலாம். போத் பேப்பர்ஸ் வில் பி ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ், ஓகே? ஸோ ரெண்டுமே வந்து டிக்கிங் தான் இருக்கும். GS1 CSAT பேப்பர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ திருப்பி சேம், ஓகே? ஸோ மெயின்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்க்கலாம், ஒரு வாட்டி படித்து பாருங்கள். லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஸோ இன்டர்வியூ பற்றியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தான் ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணணுன்ட்டு வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு இது பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண வரலனாலும் இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம OTR ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ கிளிக் பண்ணி பொறுமையாக வந்து ஒரு வாட்டி பாருங்கள், ஓகே? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயத்துக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து எப்போ ஃபில் பண்ண போகிறேன், என்ன டீட்டெயில்ஸ்னு வந்து கேட்டிங்கன்னா இன்னும் என் மைண்டில் வந்து நான் யோசிக்கல, ஓகே? ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் வந்து இந்த வாட்டி அட்டம் பண்ணலாமா வேணாமான்ட்டு வந்து நிறைய திங்கிங்கில் இருக்கேன், ஓகே? ஸோ பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகே? ஸோ நான் வந்து இன்னும் யோசிக்கல, பட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன விஷயம்னுட்டு. அதே மாதிரி நீங்கள் யாருன்னா நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து, ஓகே? ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஜியோகிராஃபி கிளாஸஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில், ஓகே? ஸோ நீங்கள் இந்தியன் ஜியோகிராஃபியுமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது 2 கிளாஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட்டும் மெடிவலுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். மாடர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், பட் அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இருக்குது, இப்போ கூட டைம் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம், ஓகே? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், ஓகே? உங்களுக்கு வந்து தெரியணும் நீங்கள் வந்து என்ன படிக்கணும்னுட்டு, ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ படிக்கணும், என்ன படிக்கணும்னு தெரிஞ்சால் நீங்கள் கிளியர் பண்ணலாம், ஓகே? ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் ப்ராப்பராக இருந்தவங்க கடைசி வரைக்கும் கிளியர் பண்ணாமையும் போயிருக்காங்க. ஸ்கூலில் பேக் பெஞ்சாக பின்னாடி பெஞ்சர், ஓகே, உக்காந்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்க இந்த எக்ஸாம் தானான்ட்டு வந்து கிளியர் பண்ணிட்டும் போனவங்களும் இருக்காங்க, ஓகே? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படித்தவங்க தான், மீன்ஸ் ஸ்கூல்லேருந்தே டாப் எடுத்தவங்க தான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸ்கூலில் டாப் எடுக்கலைன்னா அவங்களால கிளியர் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, ஓகே? ஸோ இந்த எக்ஸாமில் எல்லா விதமான பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. என்ன வாய்ப்பு வந்து கம்மி எல்லாருக்குமே, ஓகே? பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஓகே? ஸோ ஒருத்தர் பணக்கார வீட்டில் இருந்தும் கிளியர் பண்ணி வந்திருக்காங்க, ஏழை வீட்டில் இருந்துமே கிளியர் பண்ணி வந்திருக்காங்க, ஓகே? ஸோ இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே ஒரு
என்ன சொல்கிறது கேட்டகரியிலேருந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கு. அந்த மாதிரி எக்ஸாம் இது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலர் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அட்டம்ப்ட் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கா, உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து இன்கம்க்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லையா, டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ஓகே, அட்டம்ப்ட் பற்றியெல்லாம் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் ஃபைனான்ஷியல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் பேக்கப் உங்களுக்கு வந்து இது இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, டென்ஷனே எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அட்டம்ப்டை வந்து கொடுங்க. அதே உங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லை, கொஞ்சம் ப்ராப்ளம்னா கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து எதனா யோசிங்க. ஓகே, ஸோ இன்கம் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், டீச்சிங் பண்ணுங்கள், டியூஷன் எடுங்க. ஓகே, ஸோ எதனா வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எதனா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த எக்ஸாம் ஓகே, ஸோ நான் வந்து இப்போயே சொல்கிறேன் பாருங்கள், இந்த எக்ஸாம் இல்லைன்னுட்டு வந்து நீங்கள் ஃபீலெல்லாம் வந்து எப்போவுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எனக்கு ஓகே, ஸோ நான் பர்சனலாக எனக்கு ஒரு டைலாக் சொன்னது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்னோடய சேனல் பேர் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் வந்து நான் செல்ஃப் ஸ்டடி ஜர்னின்ட்டு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனல் பேர் வந்து நான் எதுக்கு அப்படி வச்சேன், நான் வந்து யூபிஎஸ்சி ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு வச்சுருக்கலாம். ஓகே, யூபிஎஸ்சி தமிழ் கோச்சிங்னு கூட வச்சுருக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய யூபிஎஸ்சி ரிலேட்டடாகவே வச்சுருக்கலாம், சர்ச் பண்ண உடனே வரணுன்னுட்டு. பட் நான் ஒரு செல்ஃப் ஸ்டடி ஜர்னின்னு ஏன் வச்சேன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் சேர்கிறதோ பெய்டு கோர்ஸ் சேர்கிறதோ எதுவுமே வந்து எனக்கு அவைலபிளாக இல்லை. ஓகே, ஸோ ஒரு செல்ஃப் ஸ்டடி மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லாமே நான் கற்றுக்கினேன். ஸோ இப்போ செல்ஃப் ஸ்டடினா என்ன, ஒரு புக்கை எடுத்து நம்ம அப்படியே வச்சு படிக்கிறது, இந்த சிட்டி ரோபோட் மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு செல்ஃப் ஸ்டடினா ஒரு செல்ஃப் இன்வால்மெண்ட். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தேடி அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஓகே, ஸோ புக்காக இருக்கட்டும், நம்ம தேடி அதில் இன்வால்வ் பண்ணி நம்ம படிக்கிறோம்ல, அதை வந்து நம்ம செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து யூடியூப்லேயுமே நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு செல்ஃப் ஸ்டடி மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தேடி பல பேர் டீச்சரை கேட்டு நான் அந்த கொஞ்சம் லெவல், ஓகே, ஸோ நான் பெரிய லெவல், நான் பெருசாக ரீச் ஆனனால நான் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த ஒரு குட்டி இத்தனோன் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சியால் நான் ரீச் ஆனேன். ஸோ அதனால தான் வந்து நான் செல்ஃப் ஸ்டடி ஜர்னின்னு பேர் வச்சேன். ப்ளஸ் என்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பேர் அந்த ஒரு ஜர்னியில் இருப்பாங்க, அந்த செல்ஃப் ஸ்டடி செல்ஃப் ஸ்ட்ரகிள் ஜர்னியில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த செல்ஃப் ஸ்டடி ஸ்ட்ரகல்லுமே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ எனக்கு வந்து நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணேன்னா நான் ஒருத்தன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப். ஓகே, ஸோ சிவில் சர்வீஸில் போவேன். அதே நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலைன்னா என்னால் பல பேரை வந்து நான் இந்த எக்ஸாமில் வந்து வைக்கணுன்ட்டு வந்து நான் நினச்சிருக்கேன். ஓகே, ஸோ நான் கிளியர் பண்ணேன்னா நான் ஒருத்தன் மட்டும்தான் போகிறதுக்கு எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, ஸோ நான் வந்து நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன், கிளியர் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலை. பட் நான் சொல்கிறேன் நான், ஏன்னா அந்த ஒரு செல்ஃப் ஸ்டடி ஜர்னி வந்து எங்கே கூட்டிகிட்டு போய் விடணும்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நான் அந்த ஜர்னின்னு எதுக்கு பேர் வச்சேன்னா, பார்க்க போனால் நம்ம லைஃப்ன்றதே வந்து ஒரு ஜர்னி தான். ஸோ பல ஸ்டேஜஸை வந்து நம்ம பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில். ஸோ அந்த ஒரு சின்ன இந்த எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜஸ். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா 10th கம்மி மார்க் எடுத்திருக்கேன்னு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க பசங்க, 12th கம்மி மார்க் எடுத்திருக்கேன்னு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. எவ்வளோ பேர் 10th ஃபெயில் ஆகி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போய் ரீச் ஆகிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் அந்த ஜர்னியில் பல ஸ்டேஜஸ் வரும். அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்லியாகவே சின்ன வயசுலேயே ஒரு ஸ்டேஜ் வந்து டஃப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஒரு சிலருக்கு போக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான ஸ்டேஜ் வரும். ஒரு சிலருக்கு அவங்களோட வாழ்க்கை எண்டில் வந்து கஷ்டமான ஸ்டேஜ் வரும். பட் வந்துட்டு தான் இருக்கும், அதை வந்து நம்ம தாண்டி போகணும், அதை வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கும் வந்து நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொடுக்கணுன்னு தோணுச்சா அப்போ கொடுத்துட்டு வாங்க. நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஆகலையா, இன்னும் பல விஷயம் இருக்குது லைஃப்பில், நீங்கள் சாதிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய இருக்குது இன்னும். ஸோ இதை சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனுக்குமே வந்து டைம் தேவை. ஸோ மறக்காமல் சேனலில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், கிளாஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரீயாக இருக்கிற கிளாஸஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு உதவும். ஜியோகிராஃபி வந்து கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் ஆல்மோஸ்ட் ஓகே, ஸோ எல்லா டாப்பிக்குமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலேருந்து யூபிஎஸ்சி கொஷின் கேட்டால் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும் அந்த வீடியோவை பார்த்தா. ஓகே, ஸோ அதையும் மீறி சால்வ் பண்ண முடியலனா மற்றவங்களாலையும் முடியாது.
ஓகே, ஸோ மற்றவங்களாலையும் முடியாதுன்ட்டு நீங்கள் நினச்சிக்கங்க. அவங்களுமே வந்து எதனா இந்த இங்கி பிங்கி பாங்கி போட்டு தான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வருவாங்க சக்ஸஸ் ஆச்சுன்னா. ஓகே, ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.